கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 15:14, மேத்யூ 15:14. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இப்போ என்ன சொல்றாரு? பரிசேயர்கள் காயப்பட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை பார்த்து இப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல நீ பகுத்தறிஞ்சு கொள்ளணும். அது மாத்திரமல்ல, பகுத்தறிந்த பின்பு நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாகவும் இருக்க வேண்டும். அவங்கள விட்டு விடுங்க. எப்படி? ஒரு ஆவிக்குரிய முறையில் அவங்கள விட்டு விடுங்கள். பரிசேயர்களோடு நீங்கள் தொடர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஓசியா 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, எப்ராயிம் விக்கிரகங்களோட இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்படி? அவன் எப்ராயிம் என்ன பண்ணிருக்கான்? விக்கிரகங்களோட இணைந்திருக்கிறான், அவனை போக விடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? நீ உன்னை ஒன்றா சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வரணும். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ஆவிக்குரிய முறையில் குருடாராக இருக்காங்க. அவங்க குருடாக இருக்கான், அவன் குருடனுக்கு வழிகாட்டுகிறவனாக இருக்கிறான். இதை நீங்கள் மத்தேயு 23வது அதிகாரத்தில் திரும்ப திரும்ப அவங்க மாயக்காரராகிய குருடரே வேத பாரகரே 8 முறை சொல்லி அவங்களுக்கு ஐயோ சொல்கிறாரு ஆண்டவர். ஏன்னா இவங்களுடைய கொடுமை என்னென்னா, இவங்க மற்றவங்களை நான் ஆவிக்குரிய வெளிச்சத்தில் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களே குருடர்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஆவிக்குரிய வெளிச்சத்தில் நடத்த முடியும்? ஏசாயா 9வது அதிகாரம் 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களாலே நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி? இவங்க ஏன்னா அவங்களும் அவங்க எப்படி குருடனுக்கு வழியாக காட்ட முடியும்? ஏன்னா குருடனுக்கு வழிகாட்டுறவன் வெளிச்சம் கண்ணு பார்வை இருந்தவனா தானே. அதனால் என்ன சொல்கிறாரு? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. எப்படி? இப்படி மத தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க குருட்டுத்தனமாக இருக்கிறதுனால அவங்க குழியில் விழ போகிறாங்க. இப்போ அவங்கள பின்பற்றி வருகிறவங்க அவங்களும் குழியில் விடுவாங்க. குழிங்கிறது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு, அவர்கள் அழிக்கப்படக்கூடிய காரியம். எப்படி? மத்தேயு 13வது அதிகாரம் 40லேருந்து 42 வசனத்தில் அவங்கள குழியில் போடுவாங்க. அழுகையும் பற்கடிப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது எப்படி அதெல்லாம் அக்கட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி. அப்போ என்ன? இவர்கள் ஆவிக்குரிய முறையில் குருடர்களாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க குருட்டுத்தனம் உள்ளவங்களாக தான் போவாங்க. ஏன்னா யோவான் 9:39 சொல்லும்போது, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். என்ன? அப்போ உடனே நாங்கள் குருடர்களா அப்படின்னு பரிசேயர்கள் கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு? 41 நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் வராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. அப்போ என்ன? ஒரு குருடன் எனக்கு பார்வை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் குருடுத்தனத்தில் இருந்தானா அவன் எப்படி மற்றவர்களை வழி நடத்த முடியும்? 2 பேரும் குழியில் விழுந்துருவாங்களே. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்வது? முதல்ல நமக்கு ஆவிக்குரிய முறையில் நமக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். நம்ம பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்கணும். யார் இப்படி குருட்டுத்தனமாக இருக்கக்கூடிய தலைவர்கள், யார் குருட்டுத்தனமாக போதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, யார் பாரம்பரியத்தை போதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, ஒரு உண்மையான வழி நடத்துகிறவங்க யார், பொய்யாக மற்றவர்களை இது பண்ணுறவங்க யார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க யார். ஏன்னா உண்மையாய் கர்த்தருக்கென்று கூட்டத்தை ஆயப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, சிலரை ஆதிக்கம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்னவா இருக்கணும்? தனக்கு கீழே உள்ள மந்தையை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். இப்போ நீங்கள் எனக்கு கீழே இருந்து இந்த செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குருட்டுத்தனமான போதிக்கிற போதகர்களை விட்டு விலக வேண்டும். உங்களுக்கு பகுத்தறியது மாத்திரம் இல்லை, பகுத்தறிந்த நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் மறுபடியும் அவர்களை விட்டு விலக வேண்டும். ஏன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்கிறாரு? பரிசேயர்களை விட்டு நீ அவங்கள ஒன்றும் பண்ணாத. ஏன்னா நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும்,
ஏன்னா அவங்கள திருத்த போறேன்னு சொல்லிட்டு நீங்க விழுந்துடக்கூடாது. அதனால ரொம்ப தெளிவா சொல்றாரு. உனக்கு ஆவிக்குரிய முறையில ஒரு பகுத்தறியக்கூடியவனா இருக்கணும். பகுத்தறிந்த பின்பு இவர்கள் தங்களுக்குரியவைகளைத்தான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவர்களை விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களை பிரித்தெடுத்து வைக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்றாரு. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் யார் இப்படி பாரம்பரியத்தை குருடான காரியங்களை போதிக்கிறார்கள் என்பதை பகுத்தறிந்து கொண்டு அதோடு நின்று விடாமல் அப்படிப்பட்டவர்களை விட்டு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாய் உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.